நல்லவர். தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு விசையாய் தலைகளை தாழ்த்தினவர்களாக ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளில் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே வெளிப்படும்படியா, உம்முடைய வல்ல கரம் எங்களோட மத்தியிலே ஆண்டவரே ஆளுகை செய்யும்படியா இந்த கரத்திலே நாங்கள் ஒப்பு தருகிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர், நீ நன்மையானது எங்களுக்கு என்று எடுத்து வைத்திருக்கிறீரே. ஆண்டவரே, மீ சோதரம் 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 சோதரம். நன்றி ஆண்டவரே, மை சோதரிக்கிறங்க தாவே. ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, மை சோதரம் 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 சோதரம். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். எங்கள் வாழ்நாளெல்லாம் சோத்திரம். நல்ல பிதாவே, தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இடைபடும்படியா இந்த கரத்தில் நாங்கள் தருகிறோம். பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். நம் யாவரும் எடுத்து வாசிக்க கேட்போம். யோவான் எழுதினதான சுவிசேஷத்தின் புத்தகம் 2ஆம் அத்தியாயம் அதனுடைய 1வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் நான் வாசிக்க போகிறோம். மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தாள். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்த 11வது வசனம் சொல்லுகிற இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே இந்த வார்த்தை குறித்து ஒரு தலைப்பின் கீழாக உங்களுக்கு பிரகடனப்படுத்த நான் விரும்புகிறேன். இயேசு இருக்கும் வீடு அது பிரசன்னத்தின் வீடு, அது தேவ மகிமையின் ஒரு வீடு, அது ஒரு அற்புதத்தின் வீடு. இன்றைக்கு நானும் இந்த வார்த்தையோடு கூட இரவு நேரங்களிலே தியானித்துக் கொண்டிருக்கிற போது, சிந்தித்துக் கொண்டிருக்கிற போது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின சில சத்தியங்கள். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் கானா ஊரிலே இந்த இயேசுவும் வசனம் சொல்லுகிறது அவருடைய தாயும் அங்கிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கானா ஒரு கல்யாணத்தில் அந்த வீட்டில் இயேசு இருந்ததுனால தான் அற்புதமே நடந்தது. இயேசு இல்லை அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற குறைவு எக்காலத்துக்கும் குறைவாகவும் குறையாகவும் இருந்திருக்கும். பக்கத்து உங்களை பார்த்து கேளுங்க, உங்க வீட்டில் இயேசு இருக்கிறாரா? இயேசு தவிர ஏசி இருக்கு, ஓசியில் வந்த ஃப்ரிட்ஜ் இருக்கு. அல்லேலூயா. ஆமா, இயேசு இல்லை நிறைய பேருடைய வீடுகள்ல. அநேருடைய வீடுகளை இயேசு தங்குற வீடு இல்லை. சீதனமா வந்ததான ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, கிரைண்டரு, அல்லேலூயா, காட்டு, பில்லோல இருந்து
தண்ணி குடிக்கிற டம்ளர்ல இருந்து, அல்லேலூயா, ஆமா, மூக்கு துடைக்கிற கச்சிப்புல இருந்து, ஆமென், சோத்திரம், எல்லாம் இருக்கு. ஆனா இயேசு இருக்கிறாரான்னா டவுட். இந்த கானா ஒரு கல்யாணத்துல இயேசு இருந்ததுனால அற்புதம் நடந்தது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு இருக்கிறமிடெல்லாம் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. சிலருடைய பீரோல பல பவுன்களை வாங்கி சேர்த்து வச்சிருப்பாங்க, நகைகளை. அல்லேலூயா. பிரதர், எங்க வீட்டில் உம்மா கோல்டு தான் இருக்குது, சும்மா கோல்டு தான் இருக்குது, ஒரிஜினல் கோல்டே இல்லை. அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் உங்களை வாங்குவதற்கும், அல்லேலூயா, ஆண்ட பரத்திலிருந்து உங்களுக்கு கொடுப்பதும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. அல்லேலூயா. பாருங்க, அதுக்கு மட்டும் என்ன ஆமேன் பாருங்க. மற்ற நேரத்தில் ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லி கேட்டு வாங்க வேண்டியது இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. கவனிக்கணும், இயேசு இருக்கிற இடம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அற்புதத்தை வெளிப்படுத்துகிற ஒரு இடம், தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிற இடம், தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிற ஒரு இடம். இயேசு இருக்கிற வீடு ஒரு ஜெப வீடாக, இயேசு இருக்கிற வீடு ஒரு துதியின் வீடாக, இயேசு இருக்கிற வீடு ஆச்சரியங்களை வெளியரங்கப்படுத்துகிற ஒரு வீடாக இருக்குமே தவிர சஞ்சலங்களை சொல்லி அழுகிற இடமா இருக்கார். உங்களுடைய வாழ்க்கையில் புலம்பலின் வீடா இருக்கார். பல நேரங்களில் மனுஷர்கள் நமக்கு செய்கிற தீவினைகளை சொல்லி, தீமையான பாதைகளை யோசித்து நாம் கலங்கி தவித்து போக வேண்டிய அவசியமும் இருக்கார். அல்லேலூயா. எப்பொழுது பார்த்தாலும் எதையாகிலும் ஒரு குறைகளை சொல்லிக் கொண்டு, இந்த காண ஒரு கல்யாணத்தில் ஒரு குறைவுபட்டதை போல நம்முடைய வீடு, பரவாயில்ல, காண ஒரு கல்யாணத்தை ஒரு குறை, நம்ம வீட்டில் எடுத்ததுக்கெல்லாம் குறை. அல்லே, பார்த்தாலுன்னா அப்படி பார்க்குற, பேசுனா அப்படி பேசுற, இன்னும் அப்படி செஞ்சுட்டு போற, என்ன பார்த்தா எப்படி இருக்குது. அல்லேலூயா. இன்னும் ஒரு மாதிரி மார்க்கமா சவுண்ட் இருக்கு, என்ன சத்தத்தை அவ்வளோ உயர்த்தி பேசுற. அல்லேலூயா. என்ன இது கொடுத்தாலும் என்ன இது கொடுக்கல, ஏன் கொடுக்கல. அல்லேலூயா. இப்படி நிறைய காரியங்கள் குடும்பங்களிலே குறைகளாக காணப்படுகிறது. ஆமேனா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், என் சமூகத்தில் உனக்குண்டான நிறைவானது இருக்கிறது. நான் இருக்கிற வீடு இருக்குன்னா, நான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ள நீங்க அற்புதத்தை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அற்புதம் அங்குதான் தங்கி இருக்கிறது. இந்த காணா ஒரு கல்யாணத்தில் கற்சாடி இயேசு எடுத்து கொண்டு வரவில்லை, தண்ணீரை இயேசு எடுத்து கொண்டு வரவில்லை. இந்த காணா ஒரு கற்சாடி, கவனிக்கிற, காணா ஒரு கல்யாணத்தில் இந்த கற்சாடி காணாவூரில் தான் இருந்தது, கல்யாண வீட்டில் தான் இருந்தது, தண்ணீரம் கல்யாண வீட்டில் தான் இருந்தது. ஆனா இயேசு மட்டும் தான் அவ்விடத்தில் வந்திருந்தார். கரங்களை உயர்த்தலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இயேசு சொல்லுங்க, இயேசு வந்தா எல்லாமே உங்க வாழ்க்கையில் இருக்கும். அல்லேலூயா. நீங்க உபாகமுடைய புத்தகம் 23ஆம் அத்தியாயம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகம் 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. ஹல்லேலூயா. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கொஞ்சம் எல்லாரும் முன்பாக வந்தீங்கன்னா பின்னாடி வரவங்களுக்கு அது உட்கார்றதுக்கு ஏதுகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்துருங்க, வாங்க. வெரி குட். இப்படி தான் எங்கள் பிள்ளைங்கள்லாம் சொன்னதை கேட்கக்கூடிய ஒரு கீழ்ப்படிதலுள்ள பிள்ளைங்க. மிகவும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க பாருங்க. முந்தினோர் எல்லாம் பிந்தினோராயும், பிந்தினோர் எல்லாம் முந்தி. அல்லேலூயா. வெரி குட், சூப்பர். ஆண்டவரே, போகும் பொழுது இவனை சும்மா அனுப்பாதீங்க. இவங்க யோசித்ததை விட கேட்டதை விட 2 மடங்கு கொடுத்து அனுப்பிச்சிடுங்க. பலிபிடத்துன்னு அறிக்கை பண்ணிட்டு ஆமேன்னு சொன்னவங்களுக்கு மட்டும் நடக்கும். ஒருத்தர் சொன்னீங்களோ 3 பேர் சொன்னீங்கன்னு தெரியாது, ஆனால் சொன்னவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஆமேனா. பிரைஸ் தி லார்ட். சத்தத்தை உயர்த்தி சொல்லாமே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நம்ம வாசிக்கிறோம், இயேசு இருக்கிற வீடு எப்படி இருக்குமாம். வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியானதை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் என்ன செய்ய வேண்டுமாம்? சுத்தமாக இருக்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க வீடு சுத்தமா இருக்கணுங்க. சில வீட்டை சுத்தமா வச்சுக்குவாங்க, சில வீட்டுக்குள்ள போகும் பொழுது ஏண்டா போகணுன்ற மாதிரியும் இருக்கும். அல்லேலூயா. ஆமேனா.
சில சொல்லுவாங்க குழந்தை இருக்கிற வீடுங்க அப்படிதாங்க இருக்கும், படிக்கிற பிள்ளைங்க வீடு அது அப்படிதான் கிறுக்கி வைக்கும். அல்லேலூயா. அதனால் நாங்கள் என்னங்க பண்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் சொன்னது அந்த சுத்தத்தை மட்டும் பேசல. அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள தேவனுக்கு பிரியப்படாத எதையும் உங்க வீட்டுக்குள்ள நீங்கள் வைத்திருக்க கூடாது. உங்களுடைய வாழ்க்கையாய் இருக்கக்கூடாது, உங்களுடைய வழிகளாய் இருக்கக்கூடாது. உங்க பாளையம் சுத்தமாய் இருக்க வேண்டும், உங்களுடைய வீடு சுத்தமாய் இருக்க வேண்டும். உன் வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன? வீடு சுத்தமாய் இல்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால் உங்களுடைய வீட்டை நீங்கள் சுத்திகரிக்க மறந்து இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை உங்களுடைய வீட்டினுடைய வாசக்காலிலே பூசுவதற்கு நீங்கள் தவறி இருக்கிறீர்கள். உங்களுடைய வீட்டை இயேசு ஆளுகை செய்யப்படுவதற்காய் இடத்தை கொடுப்பதற்கு நாம் மறந்தும் இருக்கிறோம். அல்லேலூயா. எந்த இடத்துல இயேசு வீட்டிலே வாசமாய் இருக்கிறாரோ அந்த இடத்திலே கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளியரங்கப்படுத்துகிறார். இன்றைக்கு நான் சொல்லட்டும், சிலர் வீடுகளை படுத்தா தூக்கம் வரல. எத்தனை பேருக்கு தூக்கம் வராமல் இருக்கும்? கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். வீட்டில் படுத்த தூக்கமே வர்றதில்லை எனக்கு. அல்லேலூயா. விழிப்புகள் அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கை இனி நடக்க முடியாது இருந்தவைகள், இதுக்கு முன்பதாய் நீங்கள் பார்த்திராத காரியத்திற்கு இந்த நாளிலே கர்த்தர் தம்முடைய வல்லமை கர்த்தர் வெளியரங்கப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு உறக்கத்தை ஆண்டவர் கொடுப்பார். சில நிம்மதியான உறக்கம் இருக்காது, மன பதற்றத்தோடு கூடவே படுக்க, அல்லேலூயா, கலக்கத்தோடு கூட இருப்பீங்க. ஆனா இந்த நாளில் நான் உங்களை பார்த்து சொல்லட்டும், இயேசுவின் வீட்டுக்குள்ள யாரும் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ இல்லையோ, உன் கணவரும் பக்கத்தில் இருக்கிறாரோ இல்லையோ, உன் பிள்ளைங்க உன்னோடு கூட இருக்கிறார்களோ இல்லையோ, உன் வாழ்க்கையில் எது இருக்கோ இல்லையோ, ஆனா இயேசுவின் வீட்டுக்குள்ள இருப்பாருன்னா ஆண்டவருடைய வாழ்க்கையின் பாளையம் முழுவதுமாய் சுத்தமுள்ளதாய் இருக்கும். அல்லேலூயா. அந்த இடத்துல சண்டையின் ஆவி உள்ள வர்றதில்லை, அங்க பொறாமையின் ஆவி உள்ள நுழைவது கிடையாது. அங்க வாக்குவாதத்தினுடைய ஆவியோ அல்ல தேவையில்லா சஞ்சலப்படுத்துகிற, குறைவுபடுத்துகிற, குற்றம் சாட்டுகிற எந்த காரியம் உள்ள ஆண்டவர் என்டர் பண்ண விடுறது கிடையாது. ஆமேனா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம வீட்டுல இயேசு இருக்கணும். அல்லேலூயா. சத்தத்தை வைத்து சொல்லுங்க, நம்ம வீட்டில் இயேசு இருக்கணும். அல்லேலூயா. உன் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா உன் வீட்டுக்கு சொல்லுங்க, உன் வீட்டுக்குள்ளே தான் அந்த அற்புதம் இருக்கிறது, உன் வீட்டுக்குள்ளே தான் அந்த சமாதானம் இருக்கிறது, உன் வீட்டுக்குள்ளே தான் அந்த ஆரோக்கியம் இருக்கிறது, உன் வீட்டுக்குள்ளே தான் அந்த சுகம் இருக்கிறது, உன் வீட்டுக்குள்ளே தான் அந்த மேன்மை இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் நீ அறியாமல் இருக்கிறா, இயேசு வீட்டிற்கு நீ அழைக்க வேண்டும், இயேசு வீட்டில் நீ வைத்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? என்னாகமுடைய புத்தகம் 23:21 வாசிக்கும் பொழுது, என்னாகம் 23 அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். கொஞ்சம் கரங்களை தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பேலையாம் தீர்க்கதரிசி கவனிக்க வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாய் கடந்து வருகிறான். அல்லேலூயா. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் அருகாமையிலே கூடாரத்தை போட்டு வாசமாய் இருக்கிறவர்களை சபிப்பதற்கு கூலி பேசி கடந்து வந்த பிழையாமால அந்த ஜனங்களை சபிக்க முடியவில்லை. ஏன்? வசனம் சொல்லுகிறது, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை. அங்க ஆசரிப்பு கூடாரத்திலே, அல்லேலூயா, அந்த கூடார தண்டிலே இருக்கிறவர்கள், ஆமென், தேவனுடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிற வீட்டுக்குள்ளாக, தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிறதான பகுதிக்குள்ளாக, தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிறதான ஸ்தலத்துக்கு நேராக அக்கிரமம் இருப்பது இல்லை. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லிடுங்க, வீட்டில் அக்கிரமம் இருப்பதில்லை. தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிற வீடுகளில் கர்த்தருடைய வல்லமை எப்பொழுதும் ஆளுகை செய்கிறதா. அந்த இடத்துல ஒரு குற்றத்தை பார்க்க முடியாது, உன் கணவர்கிட்ட ஒரு குற்றங்களை காண முடியாது, அவ்விடத்தில் வேதனையை காண முடியாது, அங்கு ஒரு பொய்யான காரியத்தை பார்க்க முடியாது, சத்துரு அசுசியான காரியத்தை கொண்டு வர முடியாது. ஏன்? கர்த்தருடைய வீட்டில் இருக்கும் பொழுது உன் வீட்டு அருகாமையிலே நீ சுற்றிலும் தேவ பிரசன்னம், உன் வீடு முழுவதும் தேவ பிரசன்னம், உன் வீடு முழுவதும் தேவனுடைய அபிஷேகம், உன் வீடு முழுவதும் கர்த்தருடைய ஆவியுடைய ஆளுகை. ஏன் சொன்னால் அவர் ஆளுகை செய்கிறார், அவர் உள்ளாவுகிறார். இதோ மனுஷரை மத்தியில் அசைவாடுகிற உள்ளாவுகிற உன் தேவனாகிய கர்த்தர் அவரிடத்தில் இருக்கிற போது அந்த துக்கத்தை காண்பதில்லை, துன்பத்தை காண்பதில்லை, வேதனையை காண்பதில்லை, குற்றத்தை பார்க்க முடியாது. காபாலா துடாபாலா சாந்தராபாலா துடா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுவீங்களா? ஏன்னா அந்த இடத்துல ராஜாவுடைய ஜெய கம்பீரம். அல்லேலூயா. அந்த வீட்டுக்குள்ள எப்பொழுதும் துதியின் சத்தம், அந்த வீட்டுக்குள்ள எப்பொழுதும் ஜெப சத்தம், அந்த வீட்டுக்குள்ள எப்பொழுதும் சோத்திர பலிகள், அந்த வீட்டுக்குள்ள ஆண்டவரை பாடுகிற துதித்து ஆர்ப்பரிக்கிறதா இருக்கிற தவிர வீடுகளை சினிமா ஓடாது, வீட்டுக்குள்ள சினி சாங்ஸ் ஓடாது, வீட்டுக்குள்ள சீரியல் ஓடிக்கொண்டிருக்காது, வீட்டுக்குள்ள எதியாக கொண்டு காரியங்களை தேவையில்லாத காரியத்திற்கு இடத்தை கொடுத்து கிரிகளை நடத்தி கொண்டிருக்க முடியாது. ஒரு வீட்டுக்குள்ள நான் கடந்து போனேன்,
அந்த வீட்டுக்குள்ள கடந்து போகும்போது ஒரு பார் மாதிரி இருந்தது. அல்லேலூயா, சோத்திரம். என்ன இருந்தது? ஒரு பார். அதுக்கும் தனியா அறையில சில நண்பரோடு கூட உட்கார்ந்து சைட் டிஷ்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு உட்காந்து வீட்டை என்ன வாக்கிட்டாங்க? பார் ஆக்கிட்டாங்க. எப்படி அந்த வீடு விளங்கும்? எப்படி அந்த வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கும்? அல்லேலூயா. பாருக்கு போறவங்க சீக்கிரத்துல பார்க்க போறாங்க. அல்லேலூயா. பாருக்கு போறவங்க, இந்த ஒயின் ஷாப் போறவங்க, ஸ்மோக் பண்றவங்க, ஆண்டவர் நாமத்தை தூஷணம் பண்ணுகிறவர்களுக்கெல்லாம் இந்த 2025 அவளுக்கு உண்டாயிருக்கிற ஆண்டாகவே இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தொடர்ந்து காரியங்கள் நடக்கக்கூடுமானால் நீ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ஆண்டவனை பேச சொல்லி கர்த்தர் அழைத்திருக்கிறார். அவள் வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே கழுவிடத்திருக்கிறார். நீ அவரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறாய். மிஞ்சி என் கால்களை நான் துரிதப்படுத்துவேனானால் என் நாவு கடத்தை கொடுப்பேன் என்று சொன்னால் இன்றைக்கு எழுதி வைத்த ஜீவன் தப்பாது. அல்லேலூயா. தீர்க்கதரிசனமாய் சொன்ன ஜீவன் தப்பாது. வருகிற கேடு முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாய் மாறும். தேவ பிரசன்னம் உலாவினுடைய சரீரம், தேவனுடைய வல்லமை உலாவினுடைய சரீரம், தேவ அபிஷேகத்தை பெற்றிருந்த உன்னுடைய சரீரம், உன்னுடைய வீடு, நீ தேவனுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எந்த காரியங்களானாலும், அவரை துக்கப்படுத்துகிற எந்த கிரியைகளானாலும் உங்களை வேதனைப்படுத்துகிறதாய் மாற்றிவிடும். உடைய வாழ்க்கை அழிக்கக்கூடிய ஒன்றாய் மாறிவிடும். அல்லேலூயா. அவர் நியாய தீர்ப்பை வருகிற நாட்களை மாத்திரம் அல்ல, அவர் அதினதின் நாட்களை கத்த நேர்த்தியான தம்முடைய பிள்ளைகளை திசை திருப்புவதற்கு நியாய தீர்ப்புகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, நான் புரிந்து கொள்ள வேண்டும், என் பாளையத்திலே தேவ பிரசனம் இருக்கிறதா? என்னுடைய குடும்பத்திலே தேவ பிரசனம் இருக்கிறதா? எத்தனை குடும்பங்களிலே குடும்ப ஜெபம் நடக்கிறது? உங்க வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லைன்னா தேவ பிரசனத்தை இழந்திருக்கிற ஒரு வீடு தான் குடும்பம் என்பது. கணவன், மனைவி, பிள்ளைகள், உறவுகள். அல்லேலூயா. இவர்கள் எல்லாரும் இணைந்து தேவனை ஆராதிக்கிறார்களே, வீடுகளிலே துதிக்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு கூப்பிடுகிறார்களே, அது மிகுந்த ஒரு வாக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை. அது தேவ பிரசனத்தை இறக்கி விடுகிற ஒரு வாழ்க்கை. யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நான் சொல்லட்டும், எந்தெந்த குடும்பத்தில் குடும்பமா உட்கார்ந்து கணவன், மனைவி, பிள்ளைகள் கரங்களை கோத்து நீங்கள் செபிக்கிறீர்களோ அந்த வீட்டுக்குள்ள தேவ பிரசனம் நிறைகிறது. அல்லேலூயா. அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதங்களை கத்த நிறைவேற்ற முடிய வருகிறார். ஆச்சரியங்களை, அதிசயங்களை நிறைவேற்ற முடிய வருகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையிலும் கத்த நிறைவேற்றப்படுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் பிரசனம் நிறைந்திருக்கிற வீடு ஜெயம் கம்பீரமாக இருக்கும். சொல்லுங்க, என்ன இருக்கும்? ஜெய கம்பீரம். எப்பொழுது ஆர்ப்பரிப்பின் சத்தம் தான், அந்த ஜெயமான வார்த்தை தான், வெற்றியான வார்த்தை தான். தோல்வியான சத்தம் உன் வீடுகளை கேட்பது கிடையாது. உன் பிள்ளைக்கு வேலைக்கு ஆயத்தப்படுத்தலாம், திருமணத்துக்கு ஆயத்தப்படுத்தலாம், உங்க வீட்டை கட்டுவதற்கோ ஏதோ ஒரு நன்மையான காரியத்திற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கலாம். அந்த காரியம் எல்லாம் உனக்கு ஜெயமாய் இருக்கணும்னு சொன்னா உன் வீட்டுக்குள்ள ராஜாவின் ஜெய கம்பீர சத்தம் கேட்கணும். அல்லேலூயா. உன் வீடு ஒரு ஆசரிப்பு கூடாரமா மாறணும். உன் வீடு, உங்களுடைய வீடு தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிற வீடா மாறணும். நீ குடும்பமா ஜெபிக்கணும். குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா நீ குடும்பமா ஜெபிக்கணும். அல்லேலூயா. இல்ல என் கணவர் லேட்டா வருவார், இல்ல அவர் முன்னாடி ஜெபம் பண்றேன், பின்னாடி ஜெபம் பண்றேன். அல்லேலூயா. அப்படி இல்லை. எங்கே இருந்தாலும் சரி. இப்போ எல்லா சோஷியல் மீடியாவில் நமக்கு என்ன வந்துருச்சு? எல்லா ஃபெசிலிட்டி உண்டாக்குறதுக்கு ஆப்லாம் கூட வந்தாச்சு. அல்லேலூயா. வீடியோ காலில் பண்ணிக்கலாம், ஜூமில் பண்ணிக்கலாம், கூகுள் மீட்டில் பண்ணிக்கலாம். அல்லேலூயா. வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் பண்ணிக்கலாம், கான்காலில் போட்டுக்கலாம். அல்லேலூயா. நமக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் வந்தாச்சு. எங்கே இருந்தாலும் சரி அந்த நேரத்தை ஒதுக்கி ஒரு 15 மினிட்ஸ் உங்கள் வீடுகளில் நீங்கள் குடும்ப ஜெபத்தை ஆரம்பிங்கள். அல்லேலூயா. எந்த வீடெல்லாம் குடும்ப ஜெபம் பண்ணது கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்க. அல்லேலூயா. குடும்ப ஜெபம் நடக்கணும், குடும்பமா நடக்கணும். என் குடும்பத்தை நடக்குதுன்னு சொல்லி கையை உயர்த்தது இல்லை. குடும்பமா ஜெபிக்கிற ஜெபத்தில் குடும்பத்தை நானும் ஒரு ஆளா ஜெபத்தில் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு யாரெல்லாம் கரத்தை உயர்த்தினாங்களப்பா, இந்த சத்தியத்துக்கு அப்புறம் அவருடைய வீடுகளில் ஆண்டவரே இனி தோல்வியின் சத்தமோ, ஆண்டவரே இனி வர நாட்களுக்கு புலம்பலின் சத்தமோ கேட்கக்கூடாது என்று சொல்லி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். சத்துருவே நீ வெளியேறு. ஓ சத்துருவே நீ வெளியேறு. பலவீனம் அந்த வீட்டை விட்டு வெளியேறு. தடைகள் அந்த வீட்டை விட்டு வெளியேறு. உனக்கு அதிகாரம் இல்லை. எங்க பிள்ளைங்கள் ஜெபிக்கிற இடத்துல ராஜாவின் ஜெய கம்பீர சத்தம், ராஜாவின் ஜெய கம்பீர சத்தம் அந்த வீடுகளை நீ தரிக்க வேண்டும். இனி வர நாட்கள் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஒருவேளை இதுக்கு முன்புதான் நீ குடும்ப ஜெபம் செய்யல அப்படின்னா எந்த நாள்ல இருந்து நீங்கள் குடும்ப ஜெபத்தை செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.
கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பதாக இப்படி ஜபத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவன் கொடுத்ததான ஒரு எண்ணத்தை ஆண்டவன் இருதயத்தில் போட்டார். என்ன அப்படின்னா, குடும்ப ஜபம் செய்யப்படாத எந்த குடும்பம் நம்ம திருச்சபையில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, குடும்பம் ஜபம் செய்யாத எந்த வீடும் எந்த நபரும் சபையில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. கூட்டத்தை சேர்க்கிறதுக்காக இந்த சபையை ஆரம்பிக்கல. ஆமென். ஆண்டவர் சொல்லி அனுப்பின காரியம் இங்க வர்றவங்க எல்லாவற்றிலும் விடுதலை ஆகணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய பிரகாரமே வளரக்கூடாது அப்படிங்கிற தடைகள்லாம் விடுதலையாக்கப்படணும். பொருளாதாரத்தினுடைய ஆசை பெற்றுக்கொள்ள முடியாது இருக்கிற தடைகள்லாம் விடுதலையாகணும். ஆவியில, ஆத்துமாவில, சரீரத்தில் எல்லாவற்றையும் விடுதலை உண்டாகணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ குடும்ப ஜபத்துக்கு வரல அப்படின்னா சபைக்கு வரக்கூடாதுன்னு பாஸ்டர் சொல்லிட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு பாஸ்டர் பார்த்துருப்பீங்களா? அதிலே கஷ்டம்தான் பிரதர். எல்லாரும் ஆத்மா வருமானு பார்த்தா நீங்க துரத்துவீங்கன்னு பார்க்குறீங்களே. நான் உங்களை துரத்துறதுக்காக சொல்லலை. உங்களுடைய ஆவில நீங்கள் பலன் அடையணும். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை அப்பாவுக்கு பிரியமாக இருக்கணுங்க. உங்களுக்கு என்று ஆயத்தமாக்கிறத, உங்களுக்கு என்று எடுத்து வைக்கப்பட்டதை நீங்கள் சுதந்திரிக்க விடாதபடிக்கு சத்துரு பல நேரங்களில் சரீரத்தோடு, சிந்தையோடு, எண்ணங்களோடு கூட வாழ்க்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான். இதை உடைக்கிறதுக்கு இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மத்தியில் பேச, நீ குடும்ப ஜபத்தில் உட்காரணும். ராஜாவின் ஜெய கம்பீர சத்தம் வீட்டில் கேட்கணும். உன் பேரண்ட்ஸை கூப்பிட்டு உட்காரவே, உன் கணவனை கூப்பிட்டு உட்காரவைங்கள. வெளியில் இருந்தாலும் ஒரு கான்காலை போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ரொம்ப எடுக்காதீங்க. குடும்ப ஜபத்தை தயவுசெய்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்து அவங்களுக்கு சோறு வர மாதிரி பண்ணிடாதீங்க. அது அலோன் ப்ரையில் விட்டுருங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமேனா. ஒரு 15 மினிட்ஸ், ஒரு 1/4 மணி நேரம், அல்லேலூயா, ஒரு சின்ன ஜபத்தை ஆரம்பித்து ஒரு பாடலை பாடி வேத்திருந்த ஒரு பகுதியை வாசித்து, அல்லேலூயா, குடும்பத்தில் எதெல்லாம் தேவை இருக்கோ அதெல்லாம் சொல்லி மாறி மாறி ஜெபம் பண்ணுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. எல்லாரும் அதில் பங்கு பெறணும். ஒருத்தரே பாடுறது, ஒருத்தரே ஜெபம், ஒருத்தரே வேத வாசிப்பு இல்லை. எல்லாரும் பங்கு எடுக்கணும். எல்லாரும் தேவனை ஆராதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீ வளரணும் ஆண்டவருக்குள்ள. ஆமென். உங்க குடும்பத்தில் குடும்ப ஆராதனை நடக்கணும். டெய்லி குடும்ப ஆராதனை நடக்கணும். அல்லேலூயா. அந்நாட்களெல்லாம் என்ன செய்தாங்களா? வீடுகள் தோறும் என்ன செய்தாங்களாம்? அப்பங்களை பிட்டு, அல்லேலூயா, என்ன செய்தாங்களா? தேவனை ஆராதித்தார்களாம், அவரை தொழுது கொண்டார்களாம். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க வீடு ஒரு குட்டி பரலோகமா மாறணும். உன் வீட்டுக்குள்ள ஜெப சத்தம் கேட்கணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. குடும்ப ஜெபத்தில் உட்கார்ந்தா உனக்கு சாப்பாடுப்பா, இல்லைன்னா இல்லைப்பான்னு. அல்லேலூயா. இல்லைன்னா போப்பான்னு, போய் படுப்பா. அல்லேலூயா. ஹோட்டலை வாங்கி கூட சாப்பிட்டு, நான் சாப்பாடு போட மாட்டேன் உனக்கு அப்படி சொல்லக்கூடிய பெண்மணிகள் கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம், தெரியும் எங்களுக்கு. அல்லேலூயா. சோத்திரம். ரொம்ப வைராக்கியமாக இருப்பீங்களா எல்லாம்? ஏம்பா சரி வா விடுப்பா, இயேசுநாதர் நாளைக்கு மன்னிப்பு கேட்டுக்கலாம், சாப்பிட்டு பண்ணுவோம். அல்லேலூயா. குடும்ப ஜபத்தில் உட்காந்தா உங்கள் பிள்ளைக்கு நைட்டு டின்னர் கொடுக்கணும். நீ குடும்ப ஜபத்தை நைட்டு தான் பண்ணணுன்றது இல்லை. காலையிலையும் பண்ணலாம், மதியம் பண்ணலாம், ஈவினிங்கும் பண்ணலாம், நைட்டு படுக்க போகிறது முன்னாடியும் பண்ணலாம். அல்லேலூயா. அதனால் தூங்குனதுக்கு அப்புறம் பண்ணலாம் நினைக்காதீங்க, தூங்கிடுவீங்க. அதுக்கு முன்னாடி பண்ணுறது நல்லது. ஆமேனா. கொஞ்சம் கரங்களை உயர் தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எல்லா வீடுகள்லையும் என்ன நடக்கணும் சொல்லுங்கள்? குடும்ப ஜபம் நடக்கணும். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் குடும்ப ஜபம் பண்ணுகிற நேரத்தை எனக்கு சொல்லிவிடுங்க. உங்களுக்காக தடை வராதபடி ஜபிக்கிறதுக்கு நான் உங்களுக்காக உதவி செய்கிறேன். அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எந்த வீட்டுக்குள்ள குடும்ப ஜபம் இருக்கோ அந்த வீடு சமாதானமாக போயிட்டுருக்கோம். தடைகள் வந்தால் ஆண்டவர் உடைப்பார், பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் மாற்றுவார். குடும்ப ஜபம் இல்லாத வீடு டெய்லி பிரச்சனை. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்தா குடிச்சிட்டு ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, சேர்க்கக்கூடாது, வெளியே துரத்திடு, எங்கேயாவது போகட்டும். அல்லேலூயா. எங்கேயாவது போகணும். குடிக்கிற ஆள்லாம் வீட்டுக்குள்ளே இல்லை. ராஜாவின் ஜெய கம்பீர சத்தம் வீட்டுக்குள்ளே இங்கே யாரும் அப்படி இருக்க மாட்டேங்கிற நம்பரை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஸ்மோக் பண்ணுற ஆள், பொடி போடுற ஆள், அல்லேலூயா, இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதெல்லாம் ஒரு ஸ்பிரிட் உள்ளே நுழைஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. சீரியலை பார்க்குறது, சினிமாவை பார்க்குறது, வீட்டுக்குள்ளே உட்காந்து ரகசியமாக, இப்போ டிவியில் பார்த்தா தெரியும்னு சொல்லி மொபைலில் பார்க்குறாங்க. ஆமேன். ரகசியமாக பார்க்குறாங்க. இயேசுவின் நாமத்தினால எல்லாம் மாறட்டும். ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லிடுங்க, உங்கள் வீடு தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிற வீடாய் மாறணும். அல்லேலூயா. யோவான் புத்தகம் 2ஆம் அத்தியாயம் 11வது வசனம் வாசிங்க. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை சொல்லுங்க. முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாபுரியிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார். அப்படின்னா என்னங்க? மகிமையை வெளிப்படுத்தினாராம். அற்புதம் வேற, மகிமை வேற. கவனிக்கணும். அற்புதம் வேற, மகிமை வேற. அற்புதம் என்பது கேட்டா கிடைப்பதா? கேட்டா கிடைப்பது என்பது நன்மை. பார்த்து சொல்ல, கேட்டா கிடைச்சா அதுக்கு பேர் என்னது? நன்மை. அல்லேலூயா. ஆனா
நான் கேட்டதை விட மேலாக கிடைச்சிச்சுன்னா, நான் கேட்காதது எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பிறகு என்னது? அற்புதம். அல்லேலூயா. எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா அப்படின்றது இல்லை. உங்க தேவையை கேட்கும் பொழுது உனக்கு அந்த தேவைக்கு உண்டான நன்மை ஆண்டவர் செய்கிறார். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்னதான் சொல்றாரு? நான் உனக்கு நன்மை செய்ய மட்டும் இல்லை, நீ கேளாத நன்மைகளை, நீ கேளாத மேன்மையை, அந்த அற்புதத்தை ஆண்டவனுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன பாட்டை பாடுவோம்? அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர், அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அல்லேலூயா. பாட்டு நம்ம அற்புதம் சொல்லி பாடுறோம். அற்புதம் எங்க? அற்புதம் எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? உன்னுடைய பாளையம் சுத்தமாய் இருக்க வேண்டும். உன்னுடைய பாளையம், உன்னுடைய வீடு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தமாய் இருக்க வீட்டுக்குள்ள என்ன இருக்கும்? ராஜாவுடைய ஜெய கம்பீர சத்தம் உண்டாகும். ஆமெனாம். அந்த வீட்டுக்குள்ளதான் அற்புதத்தை பார்க்க முடியும். அந்த வீடு அற்புதத்தை காணும்போது வசனம் சொல்லுகிறது, இந்த வசனத்தை வாசித்த போது அங்கு தேவன் தம்முடைய மகிமை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். மகிமை என்பது அந்த எபிரேயுடைய வார்த்தையினுடைய அந்த முழு பதம் என்ன தருதுன்னா சுவாசம் என்று சொல்லுகிறது. சொல்லுங்க, மகிமை என்ன? சுவாசம். மகிமை தமிழ்ல சொல்றோம், இங்கிலீஷ்ல க்ளோரின்னு சொல்றோம். அல்லேலூயா. ஹீப்ருல ஷெக்கினா அப்படின்றோம். அல்லேலூயா. கவனிக்கணும், இந்த ஷெக்கினான்றதான அந்த வார்த்தைக்கு முழுமையான தமிழாக்கமே சுவாசம் என்பது அர்த்தமா. அப்போ ஆதாம ஆண்டவர் உண்டாக்கும் பொழுது அவன் நாசில ஊதினது சுவாசத்தை ஊதினார். அது மகிமையான காற்று, அது மகிமை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு எனக்குள்ள இந்த சுவாசம் இருக்கு அப்படின்னா இந்த சுவாசம் இருக்கிற இடத்துல எல்லாம் அற்புதம் இருக்குதுன்னு அர்த்தம். புரிஞ்சவங்க கரங்களை தட்டி இருக்கணும், தேவநாமத்தை மகிமைப்படுத்தணும். எனக்குள்ள சுவாசம் இருக்குன்னா எனக்குள்ள அந்த அற்புதம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அற்புதத்தை எனக்கு செய்கிறார். இந்த சுவாசம் அதை தான் அடையாளப்படுத்துகிறது. இந்த சுவாசம் இருக்கிற இடமெல்லாம், நீ வேலை செய்கிற இடத்துல, நீங்க இருக்கிறதான ஸ்தலத்துல, நீ கடந்து போகிற பாதையில, நீ ஜெபிக்கிற ஜெபத்துல, நீ விரும்புகிற இடங்கள் அற்புதம் செய்வாரு. ஏன்னா அதுக்கு அடையாளப்படுத்துறதே நீ ஜீவனோடு கூட இருப்பதுக்குத்தான். சத்தங்களுக்கு அற்புதம், பகத சத்தங்களுக்கு அற்புதம் இல்ல, சுவாசம் இருக்குவளுக்காக அற்புதம் செய்கிறார். உன் சரீரத்தில் எத்தனை ஆண்டுகள் சுவாசம் தங்கி இருக்கிறதோ அத்தனை நாட்களும் ஆண்டவர் உனக்கு அற்புதமாய் வெளிப்பட காத்து கொண்டிருக்கிறார். அற்புதம் செய்யமுடிய காத்து கொண்டிருக்கிறார். உனக்குண்டான அற்புதம் ஆண்டவர் டே பை டே, டே பை டே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் அற்புதத்தை பார்ப்பதற்காகவே இந்த மகிமையை, இந்த சுவாசத்தை நம்முடைய சரீரங்களை கத்த தங்க பண்ணி இருக்கிறார். ஆமெனா. அல்லேலூயா. அற்புதம் எனக்கு கிடைக்குமா, எனக்கு அற்புதம் நடக்குமா சொல்லி எதிர்பார்க்க வேண்டாம். உங்களையே கர்த்தர் அற்புதமாய், கர்த்தர் அடையாளமாய் வைத்திருக்கிறார். உனக்கு அற்புதம் பார்த்து சொல்லுங்க, உனக்கு அற்புதம் நிச்சயமா நடக்கும். ஏன்னா உன் சரீரத்தில் சுவாசம் இருக்கிறது, அந்த மகிமை சரீரத்தில் இருக்கிறது. அந்த சுவாசம் இருக்கிற யாவருக்கும் கர்த்தர் அற்புதம் செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எனக்கு அன்பான பிள்ளைகளை, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அத்தியாயம் அதனுடைய 16-17 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகர் இடத்திலே கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகளை எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் அற்புதங்களை செய்கிறவர். உங்க வீட்டுக்குள்ள பிசாசு பிடிச்சிருக்கிற ஆவிலாம் வெளியே போகும். எங்க பிசாசு அறிகுறியே தெரியலையே, எரிச்சல் ஆகுது, ஒண்ணு கோபப்படுது இல்ல, எதே பொருளை போட்டு தூக்கி உடைக்குது இல்ல, ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருக்குல்ல,
வீட்டுக்குள்ள தேவையில்லாத காட்சிகள்லாம் செல்போன் வழியா டிவி வழியா பார்க்கறதில்ல, அதெல்லாம் பிசாசு பிடிச்சது தான். உண்மையா பிரதர்? எஸ். அல்லேலூயா. உள்ள வீட்டுக்குள்ள நடக்கிற அந்த காரியம்லாம் ஒரு எரிச்சலையும் கவலையும் குழப்பத்தையும் சண்டைகளையும் சந்தேகங்களையும் எழுப்பிக்கொண்டே இருக்குது வீடுகள்ல. யாரு சொல்றாரு? அது தேவ பிரசன்னம் நிறைந்த வீடா இருக்கணும். இயேசுடைய தாயார் எங்க இருந்தாங்க? கல்யாண வீட்டுக்குள்ள இருந்தாங்க. ஆமென். இயேசு கல்யாண வீட்டுக்குள்ள இருந்தாரு. நீ அவங்கள பார்த்து சொல்லட்டும், வீட்டுக்குள்ள எந்த விதமான காரியம் உங்க வாழ்க்கை நன்மைகளை கொண்டு வரக்கூடாதபடி, ஒரு ஆவியில பலப்படக்கூடாதபடிக்கு காணப்படுகிறதோ, இயேசு இருக்கிற இடத்துல அந்த ஆவிகள்லாம் வெளியேற போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பகையின் ஆவி வெளியேறும், அந்த மூர்க்கத்தின் ஆவி, அந்த வாக்குவாதத்தின் ஆவி, தர்க்கம் பண்ணுகிற கிரியை உன் வீட்டை விட்டு வெளியே போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லட்டும். நீங்க தாழ்மை ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, இதுக்கு முன்னாடி வரைக்கும் என் வீட்டுக்குள்ளதெல்லாம் நடந்தது, என் நாவுக்கு இடத்தை கொடுத்தேன், என் சரித்துக்கு இடத்தை கொடுத்தேன், அல்லேலூயா, என்னுடைய விருப்பத்தின்படிலாம் செஞ்சேன், இதுக்கப்புறமா நான் செய்யறேன்னா ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் கடந்த ஒரு 8 நாளுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்ததான அந்த தீர்க்கதரிசனமான வார்த்தை, பா சபையில் இருக்கிற எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. என்னுடைய கோபம் மூழுகிறது. என்னுடைய கடைசி நாட்களுடைய எழுப்புதலுக்காய் இந்த திருச்சபையும் என் கரத்தில் நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்க சொல். எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கை இல்லாமல் போகும் பொழுது நடக்கிற சம்பவங்களினாலே சபை சோர்ந்து போகக்கூடாது, சபை சோகத்தில் முழுகக்கூடாது. அல்லேலூயா. நாங்கள் காவல் காத்து ஜெபிக்கிறோம் இரவு தோறும். உங்களுடைய எல்லாருடைய பெயரெல்லாம் எழுதி வச்சு ஒவ்வொரு பேரா சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபிக்கும் பொழுது சிலருடைய பெயர்களாக சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை கேள்விப்படும் பொழுது இருதயம் கலங்குகிறது. அதை கேட்டு சிலர் கால் பண்ணி அவளை பலப்படுத்துவதற்கு கால் பண்ணும் பொழுது எடுக்கிறதே கிடையாது. பல நேரங்களில் ஆண்டோடைய சப்தம் ஒப்பு கொடுத்து விட்டு விடுவது. அல்லேலூயா. நான் கால் பண்ணுறதே பெரிய விஷயம். அல்லேலூயா. ஆனால் பண்ணாலும் சில நினைச்சது இல்லை, எடுக்கிறதே கிடையாது. ஆமேன். தேவனுக்கு மகிமை உண்டாடு. ஜாக்கிரதையா இருங்க. உங்களை பயமுறுத்துவதற்காக சொல்லலை, உங்களை ஆண்டு தப்புவிக்க பண்ணுவதற்காக கர்த்தர் வழிகளை காண்பிக்க விரும்புகிறார். நீங்கள் விழுந்து போய்விடக்கூடாது, நீ சோர்ந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை நீ கவலைக்கிடமாய் மாறிவிடக்கூடாது. உங்கள் வாழ்க்கை பலனாய் மாற வேண்டும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்பிக்கையோடு கூட இருக்கிறீங்க? எனக்கு அன்பானதோடு எந்த வியாதினாலும் பீடிக்கப்படக்கூடாது, எந்த ஆபத்திலும் எந்த சத்துருடைய கிரிகளினாலும் நீங்கள் தொடப்பட விட்டுவிடக்கூடாது. நீங்கள் ராஜாவுடைய ஜெய கம்பீர சத்தத்தினால் உன் வீடு முழுவதும் பாளையத்தை சுத்தப்படுத்தி ஆண்டுடைய நீ விட்டு கொடுத்திருப்பீர்கள் என்று சொன்னால் உன் வீட்டை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிறது. நீ முழங்கால் படிக்கிற இடங்களிலே, அவரை நோக்கி கூப்பிடுகிற இடத்திலே, உபவாசித்து ஜெபிக்கிற ஸ்தலத்திலே, உன் வீடுகளை புதினால் நிறைந்திருக்கிற போது, நீ ஆண்டவரை ஆராதிக்கிற போது, அவரை உயர்த்துகிற போது, கர்த்தருடைய வல்லக்கரம் உங்களை உன் பிள்ளைகளுடைய வழிகளையும் பாதைகளையும் பாதுகாக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கம்மா? இன்னைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிற வீடாய் உன் வீடை மாற்றி விடுங்கள். ஆமென். ஒரு நாள் உங்க வீட்டுக்கு ஜெபம் இல்லாமல் நீங்க இருக்கக்கூடாது. உன் கணவராக இருந்தாலும் கையை பிடிச்சி ஜெபம் பண்ணி வெளியே அனுப்புங்க. அல்லேலூயா. ஆண்டவரை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் வரும் பொழுது அல்லேலூயா, ஆண்டவர் என் கணவராய் உங்களுடைய பிரசனத்தை சுமந்தவராய் வர வேண்டும். வரும்போது வீட்டுக்குள்ள டென்ஷனா வரக்கூடாது. வேலைக்கு டென்ஷன்ல எங்க கொண்டு வந்து இறக்கி வர்றது? வீட்டுக்குள்ள. அல்லேலூயா. ஆமா, எங்கேயோ போனதான ஆவியெல்லாம் கொண்டு வந்து வீட்டுக்குள்ள இறக்கி விட்டுருவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? வேலை ஸ்தலத்தில் இந்த டென்ஷன், வர வழியில் நடந்தது பிரச்சனை எல்லாமே வீட்டுக்குள்ள வந்து குடும்பத்தையே சமாதானத்தை சீர்குலைக்க பண்ணுகிறதாய் மாற்றி விடுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணிட்டு எல்லாம் வெளியே போகணும். வீட்டை விட்டு வெளியே போகும்போது வீட்டையும் வேலையடைத்து ஒப்பு கொடுத்துட்டு போகணும். அல்லேலூயா. வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய ரத்தத்தை ஆண்டவரே இந்த வாசக்கால பூசுகிறேன் என்று சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போகணும். ஆமென். அல்லேலூயா. பின்தொடர்ந்து வந்து எந்த கிரியும் வீட்டுக்குள்ள நுழையாது. அல்லேலூயா. இல்லைனா வந்து பின்னாடி வந்ததெல்லாம் உங்ககிட்ட இந்த தேவன் பிரியப்படாத சில காரியம், சில இடத்துல டென்ஷன் ஆயிருப்ப, கெட்ட வார்த்தை பேசியிருப்ப, சில முறைச்சிருப்ப, தேவையில்லாத காரியத்தை செஞ்சிருப்ப, அந்த ஆவிலாம் பின்தொடர்ந்து வீட்டுக்குள்ள வந்து மற்றவளை தாக்கிடக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு சிரசு மேலே இயேசு ரத்தம் பூசப்பட்டு இருக்கணும். ஆமென். எல்லாருடைய சிரசு மேலே இயேசு ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்க வேண்டும். இயேசு ரத்தத்தில் நாம் மறைந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ரத்தத்தில் நான் மறைந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள். ஆமென். நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. ராஜாவுடைய ஜெய கம்பீர சத்தத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். அவரை துதிப்பதற்கும் அவருடைய பிரசன்னத்தை வெளியரங்கப்படுத்துவதற்கும் அவருடைய அற்புதங்களை நம்முடைய வீடுகளிலே கொண்டு வருவதற்காய் கர்த்தர் நம்மை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? சுவாசமா இருக்கிறவங்க கரங்களை வைத்து அல்லேலூயா. சுவாசம் இருக்கிறவங்க மட்டும் கரங்களை வைத்து அல்லேலூயா. அதாவது மேல் மூச்சு கீழ் மூச்சு போறவங்களா அல்லேலூயா.
அல்லேலூயா. யாருக்கும் பிரீத்திங் டிஃபிகல்ட்டி இல்லையே, நல்லா தானே இருக்கிறீங்க, பிரச்சனை இல்லையே. அல்லேலூயா. அப்போ உங்களை எல்லாரும் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் அற்புதம் நடக்கும். ஆண்டவங்களுக்கு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. மூச்சு நின்னவனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். யாருக்காக? மாத்தாள் மரியாளுக்காக. அல்லேலூயா. மூச்சு நின்று எங்கே போயிட்டார் அவர்? கல்லறைக்கு போய் 4 நாள் ஆகி நாடி போனவனுக்கு. அல்லேலூயா. மாத்தாள் அழுறாங்க, மரியாள் அழுறாங்க. ஐயோ, இவருடைய அழுகை என்னால் பார்க்க முடியவில்லை, இவள் துக்கத்தை என்னால் சகிக்க முடியவில்லை. அவருடைய ஃபீலிங்ஸை பார்க்குறாரு, அவருடைய அழுகையை பார்க்குறாரு. பார்த்த ஆண்டவர் என்ன பண்ணுறார்? நேராக கல்லறைக்கு போகிறார். கல்லறை ஆண்டையில் போயிட்டு லாசருவே வா வெளியே அழைக்கிறார். லாசரு வெளியே வர்ற அற்புதம் நடக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏன்னா லாசரு வீட்டில் தங்கினார் இயேசு. அல்லேலூயா. இயேசு தங்களை வீட்டுக்குள்ளே அற்புதம் தான் நடக்கும். இயேசு வீட்டுக்குள்ளே இருந்தானா உங்க பிள்ளைகளுக்கு, உங்க வாழ்க்கைக்கு, எதிர்காலத்துக்கு, வாலிபத்திற்கு இயேசு அற்புதம் செஞ்சுட்டே இருப்பாருங்க. உங்க வேலையில் அற்புதம் நடக்கும், உங்க பிசினஸ்ல அற்புதம் நடக்கும், உங்க ஊழியத்தில் அற்புதம் நடக்கும், நீங்க போகிற இடம் அற்புதம் நடக்கும். நீங்க பாடனா அற்புதம், சோத்திரம் பண்ண அற்புதம், ஜெபிச்ச அற்புதம், உபவாசம் எடுத்த அற்புதம், வேத வாசித்த அற்புதம், ஊழியத்துக்கு நீங்க போன அற்புதம், ஊழியத்தில் நின்ன அற்புதம், இயேசுன்னு சொன்னாலே உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்க ஆரம்பிக்குங்க. அற்புதத்து மேல அற்புதங்களை செய்கிற தேவனாவார். அல்லேலூயா. நாசிலே சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. இந்த நாசிலே சுவாசமாய் இருக்கிற எனக்காக அற்புதங்கள் காத்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தின் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இயேசு இருக்கிற வீட்டுக்குள்ள மட்டும் அற்புதம் நடக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். ரோட்ல நடந்து போறாரு. அல்லேலூயா. ரோட்ல நடந்து போகும்போது நாயினுடைய விதவையினுடைய மகனை பாடையில கொண்டு வர்றாங்க. எங்க கொண்டு வர்றாங்க? பாடையில கொண்டு வர்றாங்க. அவ அழுது கொண்டிருக்கிறதை பார்த்து இயேசு என்ன பண்றாங்க? எல்லாம் துக்கத்தோடு போகிறதை பார்த்து இயேசு போய் நிற்கிறார். நாயினுடைய விதவையுடைய வாலிபனுடைய சரீரத்தை தொடவில்லை, பாடையை தொட்டார். அல்லேலூயா. உன் பிரச்சனையை இன்றைக்கு ஆண்டவர் தொடப்போகிறார். உன் தடைகளை இயேசு இன்னைக்கு தொடப்போகிறா. உன் பலவீனங்களை இயேசு இன்னைக்கு தொடப்போகிறா. உன் வாழ்க்கையில் தோல்வியான பாதை இயேசு தொடப்போகிறா. எந்த காரியம் முடியாமல் இருந்தது, எது உங்களுடைய வாழ்க்கை நிறைவேற்றப்படாமல் இருந்தது, இயேசு இன்னைக்கு அதை தொடப்போகிறா. நான் சொல்லட்டும், நான் என்னுடைய விதையுடைய அந்த வாலிபனை அந்த பாடையை தொடுகிற போது அவன் பிழைத்து கொண்டான். இன்னைக்கு உங்களுக்கு உண்டானது பிழைக்கிறது. இந்த பரிசுத்த ஆராதனை வேளையில உங்க வாழ்க்கையில பாடையில போய் கொண்டிருந்ததெல்லாம், கல்லறைக்கு போய் கொண்டிருக்கிறதெல்லாம், உங்க வாழ்க்கை பலத்தை இழக்க பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் அந்த நன்மைகளை ஆண்டவர் இழக்க செய்யாதபடிக்கு ஆண்டவருடைய கரத்திலே கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்க முடியாது. உன்னுடைய வீதிகளிலோ, நீ நடக்கிற வீதியில, நீ கடந்து போகிற தெருக்களில, நீ இருக்கிற ஸ்தலத்துல, நீ வேலை செய்கிற இடங்களில ஆண்டவர் தம்முடைய அற்புதத்தை, தம்முடைய வல்லமையை ரீமானா துடாபாலா ரபா ரீபாலா துடாபா கரங்களை தட்டி இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி, எஸ், உன் வீதியில் அற்புதம், உன் தெருவில் அற்புதம், உன் குடும்பத்தில் மாத்திரம் இல்ல, உன் வீட்டில் அற்புதம் மாத்திரம் இல்ல, நீ போகிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். எந்த காரியமாய் கடந்து போகிறாயோ, எந்த வழியை கடந்து போகிறாயோ, எதை நீ கேட்கிறாயோ, பெற்றுகள் பெற்றுகள் ரீபாலாபா துடாபாலாபா. எஸ், அந்த அனாயிண்டிங், அந்த அபிஷேகம் எங்க பிள்ளைகள் மேல, சபையார் மேல இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. ரமானா துடாபாலாபா துடாபா கபாலாபாலாபா ரந்தலபோ சந்தரபலகதுடா. எஸ், அந்த அற்புதம் நடக்கட்டும். நீ சொல்லுகிற இயேசு இருந்த வீடு தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிற வீடு. ஆமேனா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு இருக்கிற வீடு தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிற வீடு. உன் வீட்டுக்குள்ள சண்டை வராது. உன் கணவனை சந்தேகப்பட மாட்டேன், உன் மனைவி சந்தேகப்பட மாட்டேன், உன் பிள்ளைகள் குறைவா இருக்கிறது பார்க்க முடியாது, உன் பிள்ளையுடைய எதிர்காலத்தில் இருக்கிற தடைகளை நீ கண்டு சோர்ந்து போக முடியாது. கர்த்தர் அதின் காலத்தில் நிறைவேற்றப்பட வேண்டியதில் ஆண்டவர் நடத்துவார். இன்னைக்கு என்ன வாழ முடியலன்னு சொல்லி ஒருவேளை கூனி குறுகி போய் உன் குடும்பத்தில் நொந்து அடுத்த வாழ்க்கை எப்படி என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறீர்களா? உன் வீட்டை தெய்வ பிரசன்னத்தை நிரம்ப விடு. உன் வீட்டை தேவ பிரசன்னத்தில் நிரப்ப விடு. நீ முழங்கால் படியிட்டு இயேசுவை கூப்பிடும். வீட்டுக்குள்ள இயேசுவை அழைத்து சோத்திரம் பண்ணி கொண்டிரு, ஜெபித்து கொண்டிரு, துதித்து கொண்டிரு, பாடிக்கொண்டிரு, வேதத்தை வாசித்து உபவாசித்து ஆண்டவரையே நீ முக்கியத்துவப்படுத்தி அவரை உயர்த்த உயர்த்த உயர்த்த. நான் சொல்லட்டும், தடைப்பட்டு போன உன் குடும்ப வாழ்க்கை, தடைப்பட்டு போன உன் வேலையின் காரியங்கள், தடைப்பட்டு கிடக்கிறதான உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு இயேசு தம்முடைய வல்லமை அனுப்புகிறார். இன்றைக்கு நான் சொல்லட்டும், உங்க வாழ்க்கை அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவருடைய அந்த
இந்த நாளில் உனக்கு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறா. கடந்த நாட்களில் இதே கர்த்தருடைய வார்த்தை கேட்டு போன சகோதரி சொன்னாங்க, அண்ணே நீங்க சொன்னீங்க நற்செய்தி நீங்க கேள்விப்படுவீங்க என்று சொல்லி, நான் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்பதாக நான் பல வருஷமாக எனக்கு தடையாக இருந்த காரியத்திற்கு ஒரு நல்ல செய்தி வந்தது. அல்லேலூயா. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்ல செய்தி நடந்தது எனக்கு. அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஒருத்தர் சொன்னாங்க, நான் பலவீனத்தோடு கூட வந்தேன், 2 இடுப்பு அப்படி கலட்டி வைக்கிற மாதிரி ஒரு பலவீனம், அவ்வளவு வலி, நடக்கவே முடியல, கால சிக்கி விழுற மாதிரி தான் நான் வந்தேன். ஆனால் அன்னைக்கு நல்ல செய்தி கேள்விப்படி சொன்னீங்க. அந்த பலவீனத்தோடு கூட இந்த ஜபத்தெல்லாம் முடிச்சுட்டு ஆராதனை முடிச்சு வெளியே போறேன். படி இறங்கும் பொழுது என் சரீரத்தில் ஒரு மாற்றத்தை நான் பார்த்தேன். என் சரீரம் பலன் கொண்டது. அல்லேலூயா. கர்த்தர் அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருத்தர் தலை பிரச்சனை, தலை பாரத்தோடு கூட வந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில டாக்டர் சொன்னாங்களா, கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் டேப்லெட் எடுக்கணும்னு சொல்லி. அல்லேலூயா. இந்த செய்தி கேட்டு போய் வீட்டில் முழங்கால் போட்டு ஜெபம், ஏசப்பா இந்த நாளில் நான் மறுபடியும் டாக்டரை பார்க்க போகிறேன், ஒரு நல்ல செய்தி வரணும் ஆண்டவர், இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிறேன், கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், மறுபடியும் இந்த பலவீனம் எனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு டாக்டர் போய் பார்த்ததுக்கு டாக்டர் சொன்னீங்க டேப்லெட்டை எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்களாம். அவங்க தலைவலி வரதே இல்லையா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்க, உனக்கு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவர். இதை காட்டிலும் மேலானதை, இப்பொழுது இருப்பதை காட்டிலும் மேலானதை உனக்கு அற்புதங்களாய் கர்த்தர் செய்வார். ஆமென். ஓ, சரீரத்தில் ஜீவன் இருக்கிற வரைக்கும் உனக்கான அற்புதம் காத்து கொண்டு தான் இருக்கிறது. நான் தான் அதை பெற்றுக்கொள்வதில்லை. காரணம், என் பாளையத்தை நான் சுத்தமாக வைக்கிறது இல்லை, என் வீட்டை நான் பரிசுத்தமாக வைக்கிறது இல்லை, நான் அப்பாவை நோக்கி கூப்பிடுறது கிடையாது, நான் ஜெபிக்கிறது கிடையாது. சத்தியத்தை அறிந்தும் அறியாதவளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய சத்தியத்தை உணர்ந்தும் உணராதவளைப் போல நடந்து கொண்டிருக்கிறேன். நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு இடத்தை கொடுத்துடணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செவிய சாய்த்துடணும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். சிலருடைய ஸ்டேட்டஸ்ல பார்க்கும்போது சினி சாங்ஸ், அல்லேலூயா, நான் பார்க்கறது இல்லை, சில நேரத்தில் பார்த்துட்டா மன வேதனைப்படுவேன். ஆண்டவரை தொடுங்க. சிலருடைய டிபி ஐடியே இந்த சினிமாவில் இருக்க அந்த ஆக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஃபோட்டோஸை டிபி ஐடியா வச்சுருப்பாங்க. உங்கள் முகத்தை தான் வைங்களேன். அல்லேலூயா. சோத்திரம். அவங்களாம் யார்? உங்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க? எதுக்கு அதெல்லாம் வச்சுட்டு உட்காந்துக்கிறீங்க? அல்லேலூயா. சினிமா சாங்ஸ் வச்சுட்டு இருக்கிறீங்க. முடிஞ்ச ஆண்டோடைய பாட்டு வைங்க. ஒரு நல்ல நல்ல வார்த்தை, ஏசப்படைய வார்த்தை ஏதாச்சும் வைங்க டிபி ஐடியில் உங்கள் ஸ்டேட்டஸில். அல்லேலூயா. இல்லை பர்த்டே வைக்கிறீங்களா, நல்ல பாட்டு வைங்க. சினிமா சாங்கை வச்சு அல்லேலூயா. மற்றவங்களுக்கும் ஃபீலிங்ஸ், இவங்க ஃபீலிங்ஸை தெரியப்படுத்துறாங்க. எது வழியே தான்? ஸ்டேட்டஸ் வழியே தெரியப்படுத்தான் ஃபீலிங்ஸ். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை அப்படின்ற மாதிரி என்ன பண்ண நிறைய பேர் ஃபீலிங்ஸை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏசு உனக்கு அற்புதம் செய்ய ஆயத்தமா இருக்கிறாரு. உன் வீட்டுக்குள்ள இயேசு அற்புதம் செய்ய ஆயத்தமா இருக்காரு. இந்த கானா ஒரு கல்யாணத்துல அற்புதம் நடந்தது, ஆயத்தமா இருந்தாரு. அல்லேலூயா. நான் வீட்டுக்குள்ள இயேசு வளைச்சாங்க. வீட்டுக்குள்ள அந்த தேவ பிரசனம் நிறைந்திருந்தது. கல்யாண வீட்டுக்குள்ள தேவ பிரசனம் இருந்தது. குறைப்பட விடல, குறையாக்க விடல, குறையா இருக்க விடல. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். இதனுடைய தொடர்ச்சியை 2வது சரீஸை தொடர்ந்து நான் பேசுவேன். கிட்டத்தட்ட ஒரு 5 டாபிக் இருக்குது. ஒரு டாபிக் தான் மத்தியில் பேசியிருக்கேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு வேலை கேட்கணும்னு விரும்பினா 2வது சரீஸை அட்டன் பண்ணி கேளுங்க. அவ்வளோ பாக்கியவான்கள் இருப்பீங்கள் என்று சொன்னால் நான் அவர்களை வாழ்த்துகிறேன். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டு சமூகத்தில் தேங்க்யூ ஜீசஸ். நம் கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் பார்ப்போம். ஓ தேங்க்யூ லார்ட். இன்னைக்கு ஆண்டு நம்மோடு பேச நல்ல வார்த்தைகளுக்காக. தாவீது உடன்படிக்கை பெட்டிய எடுத்து தன் தேசத்துக்குள்ள வருகிற போது அவன் அந்த வீதிகளில நடனமாடி வந்தான். வீதிகளில தேவ பிரசன்னத்தை அவன் உணர்ந்தவனாய் அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிற போது, அந்த வார்த்தையினுடைய வல்லமை, அந்த பிரசன்னத்தை உணர்கிற போது அவன் நடனமாடினான். ஆனந்த களிப்பு, மகிழ்ச்சி. இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள அந்த மகிழ்ச்சியும் களிப்பும் தாங்கி இருக்கணும். நீ அழுது கொண்டிருந்தல்ல, நீ புலம்பி கொண்டிருந்த உன் வீட்டுக்குள்ள, உன் பெட்ல புரண்டு அழுது சோர்ந்து போய் படுத்து கிடந்தல்ல, உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறார். உன் வழிகளை கர்த்தர் மாற்றி அமைக்கிறார். மாற்றப்படாத உன் வீடு தேவ பிரசன்னம் நிறைந்த வீடாய் மாறுகிறது. அற்புதத்தின் வீடாய் மாறுகிறது. அந்த பாளையம் சுத்திகரிக்கப்படுகிற வீடாய் மாறுகிறது. ராஜாவுடைய ஜெய கம்பீர சத்தம் தரிக்கப்படுகிற வீடாய் மாறுகிறது. வீட்டுக்குள்ள எப்பொழுதும் துதியின் சத்தம்,
ஜப சத்தம், சோத்திரத்தின் சத்தம், ஆடல் பாடல் சத்தம் இனி தொனிக்கணும். ரீபாலா துடாபாலா சந்தரபாலா ஹந்துனா, ரீபி கபா துடாபாலா சந்தரபாலா ஹந்துனா. சத்தியத்திற்கு உட்படாத எந்த காரியத்தையும் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கொடுங்க ஆண்டவர்கிட்ட, இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள அற்புதம் இருக்கணும்ப்பா, என் வீட்டுக்குள்ள மகிமை இருக்கணும் டாடி. சுவாசமாக இருக்கிற எனக்கு அற்புதம் நடக்கணும். என்ன அற்புதமாகவே வைத்திருக்கிறீங்க. என் வீட்டுக்குள்ள வைக்காதனால அற்புதம் இல்லப்பா, தோல்வி, பயம், கலக்கம், கடன் சுமை, வெறுப்பு, சண்டை, மனஸ்தாபம், கோபம், எரிச்சல். அடிக்கடி வீடு பலவீனத்தினால் கட்டப்படுகிறதா? மாறி மாறி ஒரு பிரச்சனை வந்து வாழ்க்கையே குழப்பமா இருக்கா? இன்னைக்கு இயேசு உன்னை தொட விரும்புகிறார், உனக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார். நீ இடத்தை தருகிற போது, இடத்தை கொடுக்கிற போது உன் வாழ்க்கை ஆண்டவர் அற்புதங்களை கத்தர் மாற்றுகிறார். ரீபாலா துடாபாலா சாந்தரபாலா துடா. உன் வீட்டின் மேலே இருந்த சாபம் விலகுகிறது, உன் பிள்ளைகள் மேலே இருந்த சாபம் விலகுகிறது, உன் குடும்பத்தில் இருந்த தடைகள் விலகுகிறது. தேவ பிரசன்னம் நிறைந்திருப்பது இடத்தை கொடுங்க, தேவ பிரசன்னம் நிரப்புவதுக்கு இடத்தை கொடுங்க, விட்டு கொடுங்க. உன் வீட்டுக்குள்ள எந்த தவறான பழக்கமுடைய வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. என் வீட்டுக்குள்ள ஏசப்பா ரத்தத்தை நான் தெளிக்கிறேன், உங்க பிரசன்னம் நிறைந்திருக்க வீடா மாறட்டும் சொல்லணும். நீங்க அறிக்கை செய்யணும். தேவ சமுதாயம் அறிக்கை பண்ண. ஒருவேளை உங்க குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஆவிகள் உள்ளே நுழைவதுக்கு ஆயத்தம் இருக்குன்னா ஆண்டவர் ஆவியெல்லாம் முறிக்க விரும்புகிறார், அந்த ஆவிகளை உடைக்க விரும்புகிறார். அந்த தடைகள்லாம் உடைந்து விழட்டும், அந்த கடத்தின் ஆவி உடைந்து விழட்டும், அந்த பயத்தின் ஆவி உடைந்து விழட்டும், அந்த சோர்வின் ஆவிகள் உடைந்து விழுவதாக, புலம்பலின் ஆவி உடைந்து விழுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. எஸ் ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இப்பொழுதே வாய்களை திறக்கணும். நீங்க தேவ பிரசன்னம் நிறைந்து வீடா மாறட்டும்பா. என் கணவனுடைய நாவை தொடுங்க ஆண்டவர், மனைவியுடைய நாவை தொடுங்க, என் பிள்ளையுடைய சரீரத்தை தொடுங்க, என் பிள்ளையுடைய சிந்தனையை தொடுங்க, அந்த பிள்ளையுடைய எண்ணங்களை தொடுங்க ஆண்டவர். பிசினஸ் நீங்க தொடுங்கப்பா, பலவீனமான இடங்களை தொடுங்க ஆண்டவரே, தடையாக இடத்தை தொடுங்க ஆண்டவரே, குழப்பமான பாதையை தொடுங்க அந்த வேலையினை காரியங்களில், திருமண வாழ்க்கைக்குரிய காரியங்களில் ஆண்டவரே, பிள்ளைக்குண்டாயிருக்கிற வழிகளில் தடையாக தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. ரீபியா துராபலபா ஷபலபரபா. அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி ஆண்டவரே. உடைய வல்லக்கரம் எங்க பிள்ளைங்க மேலேயே தங்கி இருக்கட்டும்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒரு பாடலை பாடும் பொழுது தேவனுக்கு